ஹிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் ஸ்டார். ஸ்டார். ஒவ்வொரு மனசுக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஸ்டார் தான், ஒவ்வொரு விதத்துல அவங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வெளிவந்திருக்கிறதா அந்த படக்குழுவினரால சொல்லப்படுற படம். ஆமா, கரெக்ட். ஓகேங்களா? என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய இயக்குனர் இளன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளன் அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு பத்திரிகையாளர், இன்னும் புகைப்பட கலைஞர். அவங்க அப்பா வந்து சினிமாவில் ஸ்டில்ஸ் ரவின்னு பெரிய ஜாம்பவான் புகைப்பட கலைஞர். அவர் வந்து பத்திரிகைகளுக்கும் புகைப்படங்கள் கொடுப்பாரு. அவர்கிட்ட உதவியாளராக இருந்து அந்த டயத்துல வந்து நடிக்க ஆசைப்பட்டு தான் அவர் சென்னைக்கு வந்தார். அவங்க அப்பா நிறைய படம் இப்போ பண்ணியிருக்கிறாரு. 15-20 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ராஜா ராணின்னு ஒரு படம் வந்து நம்ம அட்லி இயக்கத்துல, அந்த படத்துல தான் ஒரு நடிகரா ஆனாதான், முழு நீள நடிகரா. அது வரைக்கும் அவர் பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், இந்த மூஞ்செல்லாம் வச்சுட்டு ஏன்டா நடிக்க வந்தேன்னு கேட்பாங்கல்ல, அதை தன்னோட ஸ்டைல்ல இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இளன் வந்து எடுக்க முயன்று இருக்கிறாரு. அதுதான் அந்த படம். அப்பா நிறைய போலீஸ் கேரக்டர், நிறைய போலீஸ் கேரக்டர் வருவாரு. அவங்க அப்பா இந்த படத்துல இருக்காரு. ஹீரோயின் ஒண்ணு சுரபின்னு ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவோட பொறுப்பு இல்லாத அப்பாவா வர்றாரு. நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கவின், உண்மையா டாடாவுக்கு அப்புறம் கவின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே கூடி போச்சு. இந்த படத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, எது பண்ணிருக்காரு, அது இந்த படத்தோட ட்ரெய்லர் பயங்கர எதிர்பார்ப்பை கூட்டிடுச்சு. சில பேர் ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் ஏமாத்துவாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம படம் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இளன் இவன் கவின் காம்பினேஷன்ல ட்ரெய்லர் பிரமாதமா இருந்தது, ஆக சிறந்ததா இருந்தது. ஆனா படத்துல அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்ப இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணலன்னு தான் சொல்லணும். ஆனா சில இடங்கள் பஞ்சா இருக்குது. எங்க பூர்த்தி பண்ணலன்னு உங்களால கரெக்டா சொல்ல முடியும், இருந்தாலும் நானே சொல்றேன். அந்த அம்மாவோட சோக சீன்லாம் இருக்குல்ல, இந்த கீதா கைலாசம் மாமன்னன்ல ஓரளவு நடிச்சது, அடுத்த 1-2 படங்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தியா நடிச்சது. இந்த படத்துல கேரக்டரையே ஐயோ, சில பேர் அந்த அவர்ஷன் ஆக்குவாங்கல்ல படத்துல, சில கேரக்டருங்க ஓவர் ஆக்டிங் பண்ணி, அந்த மாதிரி இந்த படத்துல அந்த அம்மா பாசம், நம்மளும் அம்மா பாசம் தான், பொண்டாட்டி பாசம், புள்ள பாசம் எல்லாத்துலயும் இருக்கிறவங்க தானே. லால் கேரக்டரோட கொஞ்சம் ஓவரா இருக்கு. என்னன்னா அவரே சொல்லுவாரு, அப்ப கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா பண்ணாத போன அந்த படத்துல சீன் வைப்பாரு. நான் அம்மா கேரக்டர் பேசுனா நீங்க அப்பா கேரக்டர் பேசுறீங்க. உங்களுக்கு தாய் குலத்தை தாக்குனாலே பிடிக்காது, ஏன்னா நீங்க சக்தி. என்ன நம்ம சிவங்கிறனால தந்தை குலத்தை தாக்குறது இல்ல, பேரை வச்சு சொல்றோம்ப்பா நீ வேற. அதாவது இந்த படத்தோட கதை அருமையான கான்செப்டுங்க. தன்னால வந்து ஒண்ணு முடியல, அவன் அப்பா பையனை வந்து சின்ன வயசுல இருந்து தயார் பண்றாரு ஹீரோவாக. அதுவும் இப்போ இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெல்லாம் பாரதியார் வேஷம் போட்டிருக்கோம், மீசையை காணும், வீட்டுல பொம்பளை பிள்ளை இவனுக்கு தங்கச்சி எடுத்து ஓட்டிட்டு படுத்து தூங்குது, தெரியாம ஓட்டிடுச்சு. இப்போ பாரதியார நீ வந்து அந்த மேக்கப் இல்ல, நீ பேசுற பேச்சுல மீசையை மறந்துடணும் அப்படின்றாப்புல. அந்த மாதிரியே வளர்றான். இதுதான் நடிப்புன்னு பயின்று அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஊட்டம் கொடுத்தாரு, அந்த பூஸ்ட் டானிக்கு, அது கடைசி தீனு கொடுத்துட்டு வர்றாரு. ஆனா பையன் தான் மெருகேற மாட்டான்றான். பையன் மெருகேற மாட்டான், கவின் சரியா நடிக்கலன்ற மாதிரி மீறாயிடும். கவின் சரியா நடிச்சிருக்காப்ல. கவினோட நடிப்புலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? கேரக்டர் வந்து அப்படியே இருக்குது, ஜெயிக்கவே இல்லை. நமக்கு வந்து ஹீரோ வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணும், கிளைமாக்ஸ் கிட்ட ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா அதையுமே இவரோட ரியல் லைஃபாங்கிறது புரியாத மாதிரி முடிக்கிற இடத்துல வந்து சிலருக்கு வந்து அது புரிந்தும் புரியாமல் போகுது. என்ன கதை, சினிமாவை வச்சு கதை எடுத்தது கவின் கூட இந்த படத்தோட பிரஸ் மீட்ல சொன்னாரு. சினிமாவை வச்சு கதை எடுத்தா ஓடாதுன்னு ஒரு சென்டிமெண்ட் சொல்றாங்க. இந்த படம் அதை தாண்டி ஓடணும், இந்த படம் அந்த பேச்சை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. முறியடிக்கிறதுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் எடிட் கட் பண்ண இன்ட்ரோவுக்கு முன்னாடி எப்படா இன்ட்ரோ விடுவாங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதே மாதிரி இன்ட்ரோ ஆரம்பிச்ச பிறகு சீன் இல்லாம சீன் பிடிக்கிறதுமாங்கள கதையை யோசிச்சிருவாங்க. இந்த சீன் பிடிக்கிறதுங்கிறது மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை. இவங்க சீன் பிடிக்க தெரியாம சும்மா வர்றாரு, ரோட்ல சுரபி
அது பாருங்க அந்த ஹீரோயின் முதல் ஹீரோயின் நம்மளுக்கு சேரை விட்டு கண்ணை வந்து ஸ்கிரீனை விட்டு அகல விடாம பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணு ஓப்பனிங்லாம் என்னடா இது இப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம 2-3 திடீர்னு நான் முன்ன வந்து நான் எனக்கு ஹீரோ தெரியாது அந்த ஹீரோயினி, ஆனா திடீர்னு வந்து என்ட்ரி ஆகும். என்னன்னா நான் என்ன தெரியுமா உங்களுக்கு, நான் காலேஜ்ல அங்க பாத்துருக்கேன் இங்க பாத்துருக்கேன் அந்த கேரக்டர் தான். கரெக்டா சொன்னீங்க. அந்த பொண்ணு வந்து அழகா அவரோட மெர்ஜ் ஆகுது, ஆனா அந்த பொண்ணோட நம்ம ரசிகர்கள் மனசு மெர்ஜ் ஆகும். கரெக்டா அதுதான். அது கொஞ்ச நேரம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சம்பந்தம் இல்லாம பேசுது அம்மியை போட்ட மாதிரி. ஆனா டைரக்டர் அந்த பொண்ணையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறப்ப கிளைமாக்ஸ்ல நல்லா நடிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி இவரும் பேசுற டயலாக், நான் இந்த நேரத்துல உன்னை விட்டு போயிருந்திருக்க கூடாதுன்னு அந்த படம் இவர் டயலாக் கூட வந்து மெர்ஜ் பண்ணுவார் பாருங்க, அதெல்லாம் பிரமாதமா இருந்தது. உண்மையாவே இந்த படத்துல குறையும் இருக்குது, இல்லாமல் இல்லை, நிறைய இருக்குது. ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னு இருந்தா எந்த வகையிலாவது அவனுக்கு வாய்ப்பு தேடி வரும். அதே மாதிரி இந்த ஒரு கால் சென்டர் மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற கிளர்க்கு மாதிரி அங்க சினிமா ஷூட்டிங் நடக்கும். அங்க டக்குன்னு இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற முதலாளி இவர் வந்து பாடுன்னு பேசுறதெல்லாம் ஓவரா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்திருக்கலாம். பொதுவாகவே மூஞ்சில தழும்பு இருந்தா அது வந்து சினிமால போட்டோ கூட நம்ம எடுக்க மாட்டோம். வெற்றிமாறன் மாதிரி யாராவது வித்தியாசங்கள் இந்த படத்துல வேற மாதிரி வேணா ஒத்துக்கலாம வெளியே ஒரே சாணி பூசின்னு கருப்பு நல்லாகிற மூஞ்சி கருப்பு அடிச்சுட்டு தான் நடிக்க வைக்கிறாரு. அதனால அவருக்கு ஓகே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையா இந்த மாதிரி படத்துல வந்து நிறையும் குறையும் நிறைய இருக்குது. ஆனா கவின் கலையரசனா வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி லால் அந்த பாண்டியன் கேரக்டர் அடிக்கடி கொஞ்சம் மீட்டருக்கு மேல போயிட்டாங்க கொஞ்சம் தவிர்த்து இருந்தா இயல்பா இருந்திருக்கும். அதிதி போகங்கர் அவங்க தான் அந்த சுரபி கேரக்டர். முதல் பொண்ணு இல்ல ரெண்டாவது அந்த சுரபி கேரக்டர் அவங்க கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டுல அப்புறம் ரொம்ப ஓட்டுறாங்க, கரெக்டா இருக்குது. அது மாதிரி பிரித்தி முகுந்தன் அந்த மீரா மலர் கொடி என் மனசை விட்டு அத கிருஷ்ணனோட மீராவை சொல்லுங்க. எனக்கு என் ஒய்ஃப் மீரா ஞாபகம் வந்துச்சு. நீங்க வேற கீதா கைலாசம் கமலா அம்மா வந்து சில இடங்கள்ல ஓகே, சில இடங்கள்ல ஏதோ வலிய திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது அவங்க. அந்த இன்னொரு அந்த மீரா சொன்னோன்னு ஞாபகம் வந்தது. கவினும் மீராவும் பிரியறப்போ நமக்கு என்னன்னா பிரிஞ்சு போனா போதும் நமக்கு இருக்கு. இவ்வளவு மாதிரி சைக்கோ மாதிரி யாரு இருப்பா. அது மாதிரி மாறன் அன்வர் பாயா அந்த ஒரு கேரக்டர் அழகா பண்ணி அடக்கொடுக்குமா அந்த மாறன் சந்தானம் படத்துல கொஞ்சம் துடுக்குத்தனமா இருப்பாரு. இதுல எல்லாம் அழகா பண்ணிருக்காரு. காதல் சுகுமார் கேரக்டர் தாங்க என்ன வந்து சினிமாவில் வந்து ஒரு தனி காடு தனி இதெல்லாம் கொடுத்து ஐஸ் வைக்க வர்ற சூழல் வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் பார்த்து நான் நிறைய பேர் பார்த்துருப்போம். எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டா பார்த்துருப்போம். ஒரு நடிகனா யாரு இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதுக்கோ வந்து தெருவுக்கு வந்து நம்ம பார்த்தது இல்லை. அது கொஞ்சம் இயல்பை தாண்டி இருந்தது. நிவேதிதா ராஜப்பன் ஆனா காதல் சுகுமார் நல்லா நடிச்சிருந்தாரு. அந்த செல்வியா அந்த சிஸ்டர் கேரக்டர், தீப்ஸ் அந்த குலாபி கேரக்டர் நல்ல ஃப்ரெண்டு கேரக்டர். அவருக்கு ஒரு நல்ல ரவுண்ட் இருக்குது தமிழ் சினிமாவில். ராஜாராணி பாண்டியன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுரபியோட அப்பா, சஞ்சய் ஸ்வரூப் அந்த சன்னி வருமாங்கிற அந்த இந்தி நடிகர் இந்த இவங்களுக்கு பயிற்சி பண்றாரு, அவர் ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு அந்த கம்பீரமா. தீரஜ் அந்த ஆபீஸ் பாய் அவர் அவ்வளவு நல்லா பண்ணிருக்காப்புல. இயக்குனர் இளம் அவரே தான் எழுத்தாளருங்கிறதுனால அவங்க சொந்த கதை சோக கதை கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால சில இடங்கள் மீட்டருக்கு மேல போயிருக்குது. அதை கவனிச்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இந்த படம் தரமா வந்திருக்கும். ஒளிப்பதிவு எழிலரசு சொல்லணும் உண்மையிலே வேற. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் தான் பெரிய பலம். கரெக்டா சொன்னீங்க. பிரதீப் ராகவ் படத்தொகுப்பு அவர் கத்திரி இன்னும் நல்லா சாணா பிடிச்சி வெட்டிருக்கணும். இந்த படத்தை வந்து ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ராலயா ரெண்டும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையா ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஸ்டார் கவினுக்காக பார்க்கலாம். எப்படி வந்து அந்த ஸ்டார் வந்து பிரசாந்துக்காக அன்னைக்கு பார்த்தோமோ இன்னைக்கு கவினுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.